Hi all, welcome to another new vlog in Aarti Balaji Makeover Styles. ஸோ இது வந்து எங்களோட 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் வந்து ஒரு கான்செப்ட் ஷூட்னா அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தது தான். ஸோ பத்ரி அண்ட் ரிஷி 2 பேருமே என்னுடைய பையன்தான். ஸோ அந்த டைமில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி டைம், அதாவது ஒரு 1 வீக் ஆஃப் டைமில் கிருஷ்ண ஜெயந்தி வராமல் இருந்தது. சரி, அதனால் இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணி காமிக்கலாம். ஒரு கான்செப்ட் ஷூட்டுன்றது தான் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ அதோட பேக்ரவுண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கான காஸ்டியூம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதுக்காக மேக்கப் எப்படி ஒர்க் பண்ணுறோம், இவங்க எல்லாருமே அந்த பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. ஸோ நிறைய ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு டீம் ஒர்க் மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் பண்ண ஒரு ஷூட்டை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிஷி வந்து ஆஸ் அ கிருஷ்ணராகவும், பத்ரி வந்து என்னோட பெரிய பையன், அவன் வந்து பலராமனாகவும், அண்ட் நான் வந்து யசோதையாகவும் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய மேக்கப் அப்படின்றது பிரைடல் மட்டும் இல்லை, மேக்கப் அப்படின்னும் போது நிறைய வகையில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இதை படிக்கும்போது ஒரு சினி ஃபீல்டில் நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு, ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்ட் போகலாம், ஒரு ஃபேஷன் லைனில் போகலாம். ஸோ கற்றுக்கணும், ஒரு நாலேஜபிளாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறோன்னா கம்ப்ளீட்டாக அதை பற்றி கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு மேக்கப் கற்றுக்கிறது, 2 மேக்கப். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, லைக் மேம் ஒரு 5 மேக்கப் மட்டும் சொல்லிக் கொடுங்க. 5 மேக்கப் சொல்லித்தரதை பற்றி பெரிய விஷயம் இல்லைங்க. பட் வர கிளையண்ட்டு, வர கஸ்டமர் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்லி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெயின்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகும்போது அவங்க என்ன மாதிரி கேட்டு வந்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அம்மா வந்து பத்ரிக் பண்ணாங்க, நான் ரிஷிக்கு பண்ணேன். அண்ட் மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம், என்னென்ன அதுக்கு தேவைப்படுது, அவங்களோட லூஸாக ஒரு மாதிரி தொலைனும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து கான்செப்ட் ஷூட் பண்ணும்போது என்ன சில விஷயங்கள் நோட் பண்ணுறது இல்லை. என்னென்னா என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணால் போதும், அந்த மாதிரி பண்ண முடியாது கான்செப்ட் ஷூட். அந்த ஃபினிஷ் வந்து நல்லா இருக்காது. ஒரு நுணுக்கத்தையும் கால்லேருந்து எவ்ரிதிங் வி ஹாவ் டு டேக் கேர். ஸோ அதுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது கையில் ஒட்டக்கூடாது. ஒரு பலராமனுடைய நாமம் எப்படி இருக்கும், கிருஷ்ணருடைய நாமம் எப்படி இருக்கும். ஸோ நிறைய டைம் நாங்கள் எடுத்துக்கல. ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு 3rd டேவே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட். அண்ட் அன்னைக்கு அவனுங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ஷூட் வந்து வச்சுருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிரர்லலாம் தெரியும், அங்கங்கே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸஸை வந்து டேக் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது. அண்ட் அம்மா வந்து எனக்கான அந்த யசோதை மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டீம் ஒர்க்காக வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்து பண்ண ஒரு ஷூட்டை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்களுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து September 13th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் ஐ செட், மேக்கப் அப்படின்றது பிரைடல் மட்டும் இல்லைங்க. இதில் வந்து 10 டிஃப்ரெண்ட் மேக்கப் சொல்லி கொடுப்போம். 25 ஹேர் ஸ்டைல் வருது, 5 சாரி டிராப்பிங் வருது. இதை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி மேக்கப் கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். அது 3000 ரூபாய் மேக்கப்பாக இருக்கட்டும், 30,000 ரூபாய் மேக்கப்பாக இருக்கட்டும், 50,000 ரூபாய் மேக்கப்பாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் அவங்க கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணுறோம். ஒரு பிரைட் வராங்க, அவங்களோட நீட் என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கிளையண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அடுத்தடுத்து அப்போ தான் அவங்க நம்மளை தேடிட்டும் வருவாங்க. ஸோ நாங்கள் டிசைன் பண்ண விஷயமே அப்படி தான். மேக்கப்பாக இருக்கட்டும், சொல்லித்தர பேட்டர்ன், அதாவது அந்த சொல்லித்தர விதம்னு சொல்லலாம், இல்லை சொல்லித்தர பேட்டர்ன், இல்லை இப்படி கூட சொல்லலாம். சிலபஸை டிசைன் பண்ணியிருக்கிற விஷயமே வந்து எப்படின்னா, இது படித்தாலே இட்ஸ் லைக் மோர் தென் எனஃப். உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து தனியாக போய் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. இதை நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நாங்கள் சொல்லி கொடுக்காத ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம். ஆனால் அதை பார்த்தா உங்களால் போட முடியும். அண்ட் அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் ஹவ் நாங்கள் வந்து அந்த சொல்லி கொடுக்குற விதம் அண்ட் அந்த பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது அப்படி தான் கொண்டு வரோம். ஸோ இது வந்து எங்கள் குட்டி கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து ஷூட்டே ஆரம்பிக்கலைங்க. ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய வேலையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பசிக்குது. ஸோ அன்றைக்கி தான் வந்து அவனுக்கு இந்த கதையெல்லாமே நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நமக்குமே வந்து குழந்தைங்கள சைமல்டேனியஸ்லி பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல்டு அப்படின்னா இந்த ஃபீல்டு தாங்க நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நிறைய கதைகள் சொல்வேன், நிறைய பாட்டும் சொல்லி கொடுப்பேன் நான். ஸோ அதுதான் நீங்கள் அன்றைக்கி பார்த்தது.
அண்ட் இதுதான் பேக்ரவுண்ட் இப்படி தான் இருந்தது அன்றைக்கி. ஆனால் இது வந்து நான் எடிட்டட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோ தான் உங்களுக்கு நான் லைவாக காமிக்கணும்னு அப்படியே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஃபோனில் கேப்சர் பண்ணது தான். அண்ட் எடிட்டட் பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வருது. ஸோ ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு 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 பெரிய ஃபோட்டோகிராஃபியில் வெளியில் வருது அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணி தான் பண்ணுறோம். அண்ட் பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான் இதெல்லாம் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப வருஷங்கள் அப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. இது வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ், எஸ்பெஷலி எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ கேன் சி இதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் பை அந்த ப்ரொஃபஷ்னல் பிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் ஏமாற்றி அப்படியெல்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஷூட்டே பண்ணோம். ஸோ வேறு ஏதோ பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் பண்ணால் எனக்குமே ரொம்ப மெமரி ஃபார் லைஃப் டைம் இல்லையா? அந்த ஏஜில் அந்த குழந்தைங்களோட நானும் வந்து இன்வால்வ் ஆகி அண்ட் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் மெமரி இது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நான் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், இந்த எடிட்டட் பிக்ஸ் எல்லாத்தையும். கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் அதையும் நான் உங்களுக்கு ஒரு கிளிப் வந்து என்னுடைய இதில் போடுற யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஸோ யாருக்காவது மேக்கப் கோர்ஸ் சேரணும் அப்படின்னா செப்டம்பர் 13. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ இது எல்லாமே வந்து நான் எடிட்டட். ஸோ மேக்கப் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எடிட்டட். இப்போது வரப்போகிறது எல்லாமே எடிட்டட் பிக்ஸு. ஸோ ஒரு கான்செப்ட் ஷூட் அப்படின்றது இந்த மாதிரி. இது நானும் ரிஷியும் வந்து பாடியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இது. ஸோ நான் ஐம் நாட் அ வெரி பிக் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது. பட் ஸ்டில் நான் எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து நான் பத்ரி ரிஷிக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கேன். அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேருமே பாட்டு கிளாஸும் போயிட்டுருக்காங்க. நடுவில் இப்போ கொரோனாக்காக கொஞ்சம் பிரேக்கில் இருக்காங்க. ஸோ நல்ல க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ரிஷிக்கும் பத்ரிக்கும் இந்த பாட்டு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரிஞ்சதுனால ஒரு ஸ்மால் ரிவிஷன் மட்டும் முதல் நாள் நாங்கள் பண்ணிவிட்டு செகண்ட் டே இதை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நல்லா பாடியிருக்கீங்கன்னு. சீரியஸ்லி ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் சிங்கருங்க. பட் சும்மா நம்ம இந்த யூடியூப் பார்த்து பாடுறது, ஸோ அண்ட் அது பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச பாரதியார் பாடல்கள் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டிவைன் சாங்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறது உண்டு. ஸோ எஸ், இதெல்லாமே சும்மா ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் அதுவும் ரெகுலராக எனக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும் எடிட்டட் பிக்ஸ்னால் என்ன, நான் எடிட்டட், இது எல்லாமே வந்து எடிட்டட்னா பிக்கை எதுவுமே நான் எடிட் பண்ணல, பேக்ரவுண்ட் மட்டும் எடிட்டிங் கொடுத்தோம். அந்த பிக்சரை அப்படியே எடுத்துகிட்டு எங்களோட ஃபோட்டோகிராஃபிங் பிரதர் வந்து ஹி டிட் இட் ஃபார் அஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஐ வாண்டட் டு ஷேர் வித் மை யூடியூப் ஃபேமிலி அண்ட் மை இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி. ஸோ ஒரு கான்செப்ட் ஷூட் அப்படின்றது நிறைய டாபிக்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, see you all. Thanks for watching.